வணக்கம். சமீபத்துல நியூஸ்ல எல்லாம் நிப்பா வைரஸ் பத்தி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு ஏன் இப்போ இந்த வைரஸ் பத்தி இவ்ளோ பேச்சு? இதோட பின்னணி என்ன? நாம இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் ரொம்ப முக்கியம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த முழு விஷயமும் எங்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்துல இருந்துதான். அதாவது 2025 வருஷம் கடைசியில இந்தியால 2 நர்ஸ்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அது என்ன மாதிரியான நோயினே யாருக்கும் புரியல. ஆனா அவங்கள பாதிச்சது ஏதோ புதுசா வந்த வைரஸ்னு நினைச்சா அதுதான் இல்ல. உண்மையில இந்த வைரஸ் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல உலக சுகாதார நிபுணர்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துட்டு இருக்கு. அதுதான் நிப்பா வைரஸ். சரி, முதல்ல நாம இந்த நிப்பா வைரஸ மறுபடியும் நியூஸ்ல கொண்டு வந்த அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். மேற்கு வங்கத்துலப்போ அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த டைம்லைனை பாருங்களேன், எவ்ளோ வேகமா அவங்க செயல்பட்டிருக்காங்கன்னு நமக்கே புரியும். டிசம்பர் கடைசியில 2 நர்சஸ்க்கும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. ஜனவரி 11க்கு இது நிபாவா இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் 2 நாள்ல ஜனவரி 13க்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி இத நிபா தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த வேகம் தான் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதனாலதான் ஜனவரி 27க்குள்ளேயே இந்திய அரசாங்கம் இந்த அவுட்பிரேக் முழுசா கண்ட்ரோல்குள்ள வந்துடுச்சுன்னு அறிவிச்சாங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 196. இது என்ன நம்பர் தெரியுமா? பாதிக்கப்பட்ட அந்த 2 நர்ஸ்களோட நேரடி தொடர்புல இருந்தவங்களோட எண்ணிக்கை. பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவ்ளோ வேகமா செயல்பட்டு இந்த 196 பேரையும் கண்டுபிடிச்சு கண்காணிச்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க யாருக்குமே நோய் பரவல. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எப்படி ஆரம்பிச்சது? நிபுணர்கள் சொல்றதுபடி இது ஒரு ஜூனாட்டிக் ஸ்பில்ஓவர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு நோய் பரவுறது. இந்த கேஸ்ல வௌவால்களால அசுத்தமான பதப்படுத்தப்படாத பனை மரச்சாற்று குடிச்சதால இது பரவி இருக்கலான்னு ஒரு வலுவான சந்தேகம் இருக்கு. சரி, மேற்கு வங்கத்துல நடந்த சம்பவத்தை பார்த்துட்டோம். இப்ப வாங்க, நிபா வைரஸ்னா என்ன, அது ஏன் ஒரு பெரிய ஹெல்த் ரிஸ்கா பார்க்கப்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் அந்த ஜூனாட்டிக்ங்கிற வார்த்தைக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவுற நோய்களை குறிக்குது. நிப்பா வைரஸை பொறுத்த வரைக்கும் அதோட இயற்கை வீடு பழம் தின்னி வௌவால்கள் தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வைரஸால வௌவால்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆனா அதுங்க இந்த வைரஸை தங்களுக்குள்ள சுமந்துக்கிட்டு வேற இடங்களுக்கு பரப்பக்கூடிய கேரியர்ஸா இருக்கு. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனிங்க. 40லிருந்து 75%. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிப்பா வைரஸ் தாக்கின 100 பேர்ல கிட்டத்தட்ட 40லிருந்து 75 பேர் வரைக்கும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ அதிக இறப்பு விகிதம் இருக்கிறதால தான் நிப்பா வைரஸ உலகத்திலே ரொம்ப ஆபத்தான வைரஸ்கள்ல ஒன்னா கணக்காக்குறாங்க. அப்போ இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? முதல்ல சாதாரண காய்ச்சல், தலைவலி மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா போக போக தீவிரமான மூச்சு திணறல் ஏற்படும். ரொம்ப மோசமான நிலைமையில என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் வந்துரும். இது வந்தா பாதிக்கப்பட்டவங்க 24லிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள கோமா நிலைக்கு போறதுக்கான ஆபாயம் கூட இருக்கு. இந்தியால பரவுற மத்த வைரஸ்களோட நிபாவை ஒப்பிட்டு பார்த்தா அதோட வித்தியாசம் நமக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, ஜீகா வைரஸ் கொசு மூலமா பரவுது. கிரிமியன் காங்கோ காய்ச்சல் உண்ணிகள் மூலமா பரவுது. ஆனா நிபா அப்படி இல்ல. இது வௌவால்கள் கிட்ட இருந்து நேரடியா மனுஷங்களுக்கும் அப்புறம் ஒரு மனுஷன் கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கும் பரவக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல இது நேரடியா மூளையையும் சுவாச மண்டலத்தையும் தாக்குறது தான் இதோட மிகப்பெரிய ஆபத்து. சரி, இந்தியால ஒரு சின்ன பரவலை நல்லபடியா கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனா இதனால உலக அளவுல என்ன பாதிப்பு? மத்த நாடுகள்லாம் இதை எப்படி பாக்குறாங்க? இந்த நியூஸ் வந்த உடனே ஆசியாவுல பல நாடுகள் அலர்ட் ஆயிட்டாங்க. தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மாதிரி நம்ம அண்டை நாடுகள் எல்லாம் இந்தியாவிலேருந்து வர பயணிகளை ஏர்போர்ட்லயே தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன அவுட் பிரேக் கூட ஒரு பிராந்திய அளவுல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாருங்க, ஒரு பக்கம் இப்படி சுத்துப்பட்டு இருக்கிற நாடுகள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஆனா உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO என்ன சொல்றாங்கன்னா, தேசிய, பிராந்திய, உலக அளவுல ஆபத்து குறைவுதான்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபத்துங்கிறது 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்னு, மேற்கு வங்க அளவுல. அங்க ஆபத்து மிதமானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க பழம் தின்னி வௌவால்கள் அதிகமா இருக்கு. அதனால மறுபடியும் விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. ஆனா உலக அளவுல பார்க்கும்போது ஆபத்து குறைவு.
ஏன்னா இந்த முறை பரவல ரொம்ப திறமையா கட்டுப்படுத்திட்டாங்க. அது மட்டுமில்லாம மனுஷனுக்கு மனுஷன் பரவற வேகம் அதிகமாகல. இதுதான் காரணம். WHO மட்டும் இல்ல, ஐரோப்பாவோட நோய் தடுப்பு மையமும் இதேதான் சொல்றாங்க. அவங்க ரொம்ப தெளிவா ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு வர்ற பயணிகளுக்கு இதனால வர்ற ஆபத்து மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆபத்து குறைவுதானாலும் ஒவ்வொரு முறையும் நோய் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துறத மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா அது தடுப்பூசி மட்டும்தான். சரி, அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிற போட்டியில நாம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? வாங்க பார்க்கலாம். உண்மையில இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். நிபா வைரஸ்க்குன்னு இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மருந்தோ கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு நிபா வந்தா அவரோட அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் டாக்டர்ஸ்களால கொடுக்க முடியும். ஆனா ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. ஒரு தடுப்பூசி ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உருவாக்குன சாடாக்ஸ் 1 நீபா பீன்ற தடுப்பூசி முதல் கட்ட சோதனையில ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ அது எவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க 2ஆம் கட்ட சோதனை பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் இந்தியாவோட சீரம் இன்ஸ்டிடியூட் அவசரகால தேவைக்காக இந்த தடுப்பூசியை தயாரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தடுப்பூசியை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்ச பேராசிரியர் சாரா கெல்பர்ட்டே இத பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதாவது அறிவியல் இந்த கொடிய வைரஸ்க்கு எதிரா சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு இது காட்டுது. இந்த முறை நிபா பரவல ரொம்ப திறமையா கட்டுப்படுத்திட்டாங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது மாதிரி விலங்குகள்ட்ட இருந்து பரவுற அடுத்த வைரஸ் தாக்குதலுக்கு இந்த உலகம் உண்மையிலே தயாரா இருக்கா? இது மாதிரி முக்கியமான அதே சமயம் சிக்கலான விஷயங்கள பத்தி எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.